Hi friends, welcome back to our channel. Friends, நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது அடை தோசை வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அடை தோசைக்கு என்ன பொருட்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1 கப் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் வந்து 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூடயே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவும் சேர்த்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்புலாம் நம்மளுக்கு நல்லா ஊறட்டும். 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சதும் நம்ம வந்து அதை வந்து வடிகட்டிட்டு மிக்ஸிலே வந்து இதை நம்ம வந்து அரைச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இது நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா போதும். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து உடனே யூஸ் பண்ணிடலாம், புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த மாவு மட்டும் கொஞ்சமாக அளவு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் கட் பண்ணிக்கலாம். அது கூட கருவேப்பிலை கட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கொஞ்சம் கலக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பையும் தண்ணியாக கலக்காமல் ஓரளவு மீடியமாக கட்டியாக இருக்கிற மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து ஊற்றிடலாம். நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து நெய்னாலும் சரி எண்ணெய்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை சுட்டு எடுங்க, ஏன்னா வந்து இல்லாட்டி கருகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து அடை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.